வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். மென்டல் எபிலிட்டி இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்க, இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் தான். சரிங்களா, பொதுத்தமிழ் டாபிக் வைஸு, திருக்குறள், உங்களுக்கு தெரியுமா, எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி மென்டல் எபிலிட்டி பற்றி பேசுவோம். மென்டல் எபிலிட்டி முன்னாடி இந்த பிடிஎஃப் தான் இருந்துச்சு. சரிங்களா, டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ அப்டேட்டட் சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி படி என்ன சொல்லிட்டாங்க, ரீசனிங்கில் 10, மீதி இருக்கிறதுலேருந்து 15ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரீசனிங்க்கு நம்ம ஸ்பெஷல் கேர் எடுக்கிறோம். ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எக்ஸாம்ஸில் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியால் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளில் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் முழுக்க முழுக்க ரீசனிங் சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு 273 கொஸ்டின் ப்ளஸ் இந்த டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இது பாருங்கள் போதும். பட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ், ஏன்னா ரீசனிங் ஒரு கன்ஃபியூஸ்டாக சிலபஸ் தான். அவங்க ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க, பட் அதுக்குள்ளே அவ்வளோ சப் டாபிக்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ டைஸு நம்பர் சீரியஸ் மட்டும்தான் இண்டிவிஜுவல் டாபிக், பட் அது உள்ளே இருக்க லாஜிக்கல், நியூமரிக்கல் எல்லாமே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. என்ன படிக்கணுன்னா, நீங்கள் குரூப் 2A மெயின்ஸோட ரீசனிங் சிலபஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை பாருங்கள் போதும். நீங்கள் அதுக்குன்னு ஒரு ரீசனிங் புக்கு நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஃபுல்லாக அட்டெல்லாம் படிக்க வேணாம். குரூப் 2A ஓட மெயின் சிலபஸ் எடுத்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போதும். அடிஷ்னலி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா.